வணக்கம். பேரழகு நிறைந்த பெண்ணாக தோன்ற விரும்பும் திருநங்கைகள் தங்களது ஆண் உறுப்பை நவீன ஆபரேஷன் மூலம் நீக்கிக் கொள்கின்றார்கள். அந்த இடத்தில் உணர்ச்சி மிகுந்த பெண் உறுப்பு உருவாக்கப்படுகின்றது. தங்களது பெண் உடலுக்கு பொருத்தமாக செயற்கை மார்பகங்களையும் இணைத்துக் கொள்கின்றார்கள். தமிழகத்திலும் இப்போது இத்தகைய ஆபரேஷன்கள் சகஜமாக நடந்து கொண்டிருக்கின்றன. உலகிலேயே முதலில் இதுபோன்று பாலின மாற்று ஆபரேஷனை செய்து கொண்ட திருநங்கை ஒருவர் உலக பேரழகியாகவும் வலம் வந்தார். உலக கோடீஸ்வரர்கள் பலர் அவரது அழகில் மயங்கி காலடியில் வீழ்ந்து கிடந்தனர். சினிமாக்களில் நடித்ததோடு அவர் ரசிகர்களின் கனவு கன்னியாகவும் வலம் வந்தார். 10க்கும் மேற்பட்ட உலக பிரபலங்களான ஆண்களை திருமணம் செய்து கொண்டு அவரது காதல் கதை போதையூட்டக்கூடியதாக இருக்கின்றது. அவரது அந்தரங்க வாழ்க்கையில் கிளுகிளுப்பிற்கும் பஞ்சமில்லை. உலக கவர்ச்சி நடிகை மார்லின் மாண்டோவுக்கு நிகராக பேசப்பட்ட அந்த திருநங்கையுடைய பெயர் கேட்சி நைல். பிரான்ஸ் நாட்டு தலைநகரான பாரிஸில் அழகு மிகுந்த ஆண் குழந்தையாக பிறந்தார். பெண்தன்மை மனதிற்குள் குத்தாட்டம் போட்ட போதும் ஆண் போன்றே வளர்ந்து கொண்டிருந்தார். பிரான்ஸ் நாட்டில் ஆண்கள் இராணுவ பயிற்சி பெற வேண்டும் என்பது கட்டாயம். இளைஞனாக தோன்றியதால் இராணுவ பள்ளியில் கேட்சி நைல் சேர்க்கப்பட்டார். ஆனால் பெண் அழகு பொங்கி வழிந்ததால் ஒரே வாரத்தில் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். அப்போது கேட்சி நைலை கண்குத்தி பாம்பாக கவனித்துக் கொண்டிருந்த பிரபல அரசியல்வாதி ஒருவர் அவரை தனது ஆசை நாயகியாக இணைத்துக் கொண்டார். அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ள பத்திரிகையாளர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் கேட்சி நைல் கடைசி வரை சொல்லவே இல்லை. 18 முதல் 25 வயது வரை அவருடன் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். அந்த காலகட்டத்தில் பாரிஸில் உள்ள இரவு விடுதி ஒன்றில் கேட்சி நைல் நடனம் ஆடச் சென்றார். அவரது ஆட்டம் பாட்டம் அலங்கார தோற்றம் போன்றவை கவர்ச்சியையும் கிளர்ச்சியையும் ஊட்டியதால் பெருமளவு ரசிகர்கள் அவரது நடனத்தை காண திரண்டனர். அனைவரையும் கிளுகிளுக்க வைத்து தீனி போட்டார் கேட்சி நைல். அன்றிலிருந்து அவரது படுக்கை அறையில் பணம் கொட்டத் தொடங்கியது. அதுவரை அவர் ஆண் உறுப்புடன் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த உறுப்பு அவருக்குள் உறுத்தலை ஏற்படுத்தவே எப்படியாவது அதை வெட்டி வீச வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு இருந்து கொண்டிருந்தார். அதற்காக புகழ்பெற்ற பிளாஸ்டிக் சர்ஜரி நிபுணர் டாக்டர் ஜார்ஜஸ் ப்ரோவை சந்தித்தார். ஆண் உறுப்பினை நீக்குவதும் பெண் உறுப்பினை உருவாக்குவதும் அவ்வளவு எளிதில்லை, அது உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம் என்று டாக்டர் எச்சரித்த பின்பும் விடாப்பிடியாக அந்த ஆபரேஷனை செய்து கொண்டார் கேட்சி நைல். ஆண் உறுப்பை நீக்கிவிட்டு பெண் உறுப்பினை உருவாக்கிய பின்பு கேட்சி நைல் பெயரழகு பெட்டகமானார். அவருக்கு லட்சக்கணக்கில் ரசிகர்கள் உருவானார்கள். உடல் மட்டுமின்றி குரலும் பெண் போன்று கவர்ச்சியானது. அதனால் பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ஆங்கிலத்தில் பாட்டு பாடி கிளுகிளுப்பாக நடனமாடி ரசிகர்களை கவர்ந்தார். அதுவே அவருக்கு உலக அளவில் ரசிகர்களை பெற்று தந்தது. பல நாடுகளுக்கு பறந்து பறந்து நடன நிகழ்ச்சிகளை நடத்தி கோடிகளை குவித்தார். கேட்சி நைல் புகழின் உச்சியில் இருந்தபோது பிரான்ஸ் நாட்டு திரையுலகமும் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது. யூரோப் டி நோட் என்ற சினிமா உள்பட 10 படங்களில் வெற்றிகரமாக உலா வந்தார். பிரான்ஸ் நாட்டின் தலை சிறந்த நடிகை என்ற பெருமையும் அவரை வந்தடைந்தது. அப்போது ஏராளமான கோடீஸ்வரர்கள் கேட்சி நைலின் கவர்ச்சிக்கு அடிமையாகி அவர் பின்னால் காதல் போதையில் சுற்றினார்கள். அவர்களில் கிட்டத்தட்ட 10 பேரை கேட்சி நைல் அடுத்தடுத்து திருமணம் செய்து கொண்டார். தனது காதல் அடிமைகளை திடீரென்று கலட்டிவிடவும் கைவசம் ஒரு தந்திரத்தை வைத்திருந்தார். பிரபல பத்திரிகையாளர் பிரான்சிஸ் போனட் கேட்சி நைலின் கணவர்களில் ஒருவர். அவர்கள் ஒன்றாக வாழ்ந்தபோது இன்னொரு பிரபலத்துடன் கேட்சி நைல் காதல் கொண்டார். அதனால் பிரான்சிஸை கலட்டிவிட நீதிமன்றத்திற்கு சென்றார். நான் இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொண்டது சட்டப்படி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டார். நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு கேட்சி நைலுக்கு விவாகரத்து கொடுத்தது. உடனே அடுத்த நபரை திருமணம் செய்து கொண்டார். அதே வேகத்தில் உலக பிரபலங்கள் சிலரையும் திருமணம் செய்து கொண்டே இருந்தார். பராகுவே நாட்டு நடன கலைஞர் மரியோ கோஸ்டோ, தியரி வில்சன், மிஸ்டர் சில் போன்றவர்கள் கேட்சி நைலின் கணவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். இதில் வினோதமான இன்னொரு விஷயமும் என்னவென்றால், கேட்சி நைல் உலக பிரபலமாக இருந்ததால் அவரிடமிருந்து விவாகரத்து பெற்ற 3 முன்னாள் கணவர்கள் கேட்சி நைலுடன் தங்கள் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருந்தது என்ற கோணத்தில் புத்தகங்களை எழுதி வெளியிட்டனர். கேட்சி நைலின் ரசிகர்கள் அதையும் போட்டி போட்டு வாங்கி படித்து வியந்தனர். புகழின் உச்சியிலும் கவர்ச்சியின் உச்சியிலும் கேட்சி நைல் இருந்தபோது
அமெரிக்க கோடீஸ்வரர்கள் சிலர் அவரை அணுகினார்கள். பணத்தை அள்ளி கொடுத்து அமெரிக்காவிலேயே நிரந்தர குடியுரிமை பெற்று அங்கேயே தொடர்ந்து நடன நிகழ்ச்சிகளை நடத்த ஒப்பந்தம் செய்ய முன் வந்தனர். ஆனால் மரணத்தை கூட தாய்நாட்டிலேயே சந்திப்பேன் என்று உறுதிபட கூறிய கேக்சி நைல் ஜாலியான வாழ்க்கைக்கு பிறகு 75வது வயதில் 2006 அக்டோபர் 9 காலமானார். திறமையாலும் கவர்ச்சியாலும் 3ஆம் பாலின சமூகத்தில் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கிய கேக்சி நைலுக்கு உலகிலேயே டெலிவிஷன் நிகழ்ச்சிகளை சுயமாக நடத்திய முதல் திருநங்கை என்ற பெருமையும் உண்டு. கேக்சி நைல் 3ஆம் பாலினத்தின் முகவரி. நன்றி, வணக்கம்.